இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, இந்த ஆடுகள் வந்து விற்பனைக்கு வந்திருக்கு. மொத்தம் பார்த்தீங்கன்னா 40 ஆடுகள், 13 குட்டி வந்து இருக்குது. இது எங்கள் ஊரில் இருக்க பக்கத்தில் இருக்க ஆடுகள் தான். எங்கள் தொழுவுக்கு கொஞ்சம் பக்கத்தில் தான் இருக்குது. இந்த ஆடுகள் பார்த்திங்கன்னா ஒரே தொழுவில் இருக்கக்கூடிய ஆடுகள். அவங்க பையனுக்கு வந்து கவர்மெண்ட் ஜாப் கிடச்சிச்சு. அதனால் அவங்க வந்து அங்கே வீடு எடுக்க போகிற காரணத்தினால இந்த ஆடுகளை வந்து மொத்த ஆடுகளை வந்து விற்கணும்னு சொல்லியிருந்தாங்க. அதனால தான் உங்களுக்கு வீடியோ எடுத்து போட்டிருக்கேன். மொத்தம் பார்த்திங்கன்னா 40 பெரிய ஆடுகள், 13 குட்டிகள் வந்து இருக்குது. ஒரே தொழுவில் இருக்கக்கூடிய ஆடுகள் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிருப்பீங்கள்ல, அவங்க வந்து கால் பண்ணி கேளுங்க. இது ஒரு நல்ல வாய்ப்புன்னு கூட சொல்லலாம். ஏன்னா ஒரே தொழுவில் வந்து இத்தனை ஆடுகள் வந்து கிடைக்கிறது வந்து சாத்தியம் இல்லாதது. அதனால் வேணுங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன், அதுக்கு கால் பண்ணுங்கள், இல்லாட்டி மெசேஜ் பண்ணுங்கள். ஏற்கனவே ஆடு வேணும்னு நீங்கள் நினச்சிருப்பீங்கள்ல, அவங்க வந்து யார் யார் கால் பண்ணீங்க, யார் யார் கேட்டீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு ஞாபகம் இல்லை. அதனால் உங்களுக்கு இப்போ ஆடு வேணும், இப்போ நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னா இந்த ஆடுகள் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு சிறந்த வாய்ப்பாக இருக்கும். அதனால் இந்த ஆடுகளை வந்து வேணுன்னா கால் பண்ணி கேளுங்க, இல்லைன்னா மெசேஜ் பண்ணுங்கள். கேட்டவங்க யாருக்காவது ஆடு வேணும் அப்படின்னா நீங்கள் திரும்பவும் கால் பண்ணி கேளுங்க. அதே மாதிரி நீங்கள் ஆடுகளை வந்து எங்கள் ஊருக்கு வந்து பார்த்து வாங்கிட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நாங்கள் வண்டி அனுப்பி வைக்கிறோம், நீங்கள் அனுப்பிவிட்ருங்க அப்படிலாம் முடியாது. நீங்களே வந்து பார்த்து நல்ல ஆடாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போங்க. இந்த ஆடு வேணுங்கிறவங்க கண்டிப்பாக வந்து கால் பண்ணி கேளுங்க. புதுசாக ஆரம்பிக்கிறவங்க இதில் வந்து ஒரு 10 ஆடு வாங்கிட்டு போகிறது அந்த மாதிரி வளர்த்தா கூட உங்களுக்கு ரொம்ப நல்லது. இல்லாட்டினா ஒரே தொழிலில் ஆடு வேணும் அப்படி சொல்லிட்டு நீங்கள் நினச்சா இந்த ஆடுகளை வாங்கிட்டு போய் வளங்க. நல்ல ஆடுகள். எங்கள் ஆடுகள் வந்து தனியாக வீடியோ எடுத்து போட்டிருப்பேன். அதே மாதிரி தான் இந்த ஆடுகள் இருக்குது. 2 தொழுவில் உள்ள ஆடுகள் வந்து விற்பனைக்கு வந்திருக்கு. வேணுங்கிறவங்க கால் பண்ணி கேளுங்க, இல்லாட்டினா மெசேஜ் பண்ணி கேளுங்க. ஓகேங்க. அதே மாதிரி இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து இன்னொரு புது டாபிக் வந்து பார்க்கலாம். ஆடு வளர்ப்பில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிக்கல் என்னென்னா, இந்த வெயில் காலத்தையும் மழை காலத்தையும் சமாளிக்கிறது தான். எப்பயுமே சொல்கிறது தான், கொட்டகையை வந்து எப்பயுமே சுத்தமாக வச்சுருக்கணும். மழை காலமாக இருந்தாலும் சரி, வெயில் காலமாக இருந்தாலும் சரி, ஒரு நாளைக்கு 2 தடவை கூட்டி சுத்தமாக வைங்க. அதே மாதிரி கொலைகள் வந்து இப்போ மழை 2 நாளாக 3 நாளாக ஒரு வாரமாக மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது சில இடங்களில். அப்போ வந்து பார்த்திங்கன்னா கொலைகளை வந்து ஈரமாக கட்டாமல் கொஞ்சம் காஞ்ச கொலைகளாக வந்து கட்டுறது ரொம்ப நல்லது. இந்த தொழுவில் இருக்க ஆடுகள் வந்து விற்பனைக்கு தான் இருக்குது. வேணுங்கிறவங்க ஒரே தொழுவில் வேணும் அப்படின்னா வந்து வாங்கிக்கோங்க. ஆடுகள் வந்து நீங்கள் பார்த்து வந்து வாங்கிட்டு போங்க. நாங்கள் வேணால் எங்கள் ஆட்டோ வந்து உங்களுக்கு இது பண்ணி கொடுக்குறோம். நீங்கள் ஏற்கனவே ஆடு கேட்டிருந்தீங்க, யாருன்னு சொல்லிவிட்டு எங்களுக்கு வந்து நம்பர் சேவ் பண்ணி வச்சுருக்கோம். ஆனால் எந்தெந்த ஊர்லேருந்து யார் கேட்டீங்கன்னு ஞாபகம் இல்லை. அதனால் வேணுங்கிறவங்க திரும்ப கால் பண்ணி கேளுங்க. அதே மாதிரி வருஷத்துக்கு ஒரு தடவை இல்லைன்னா 2 தடவை வந்து தடுப்பூசி வந்து போட்டுடணும். 3 மாதத்துக்கு ஒரு தடவை குடற்புழு நீக்கம் வந்து பண்ணிடணும். இதெல்லாம் பண்ணிட்டிங்கன்னா ஆடுகள் வந்து நல்ல ஒரு ஆரோக்கியமான ஆடாக வளரும். இங்கே பாருங்கள், இந்த ஆடுகள்லாம் வந்து நல்லா தான் இருக்குது. இப்போ கொஞ்சம் 2 நாளாக வந்து சரியான மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கனால கொஞ்சம் தொழுவெல்லாம் கூட்டி சுத்தமாக வச்சுருக்கிறது நம்மளுக்கும் நல்லது. குட்டிகள்லாம் ரொம்ப ரொம்ப நல்லது. பாருங்க, இந்த ஆடுகள்லாம் நல்ல ஆடுகள் தான். ஒரே தொழுவில் இருக்கக்கூடிய ஆடுகள் வந்து அவங்க வந்து விற்க போகிறாங்க. பார்த்துட்டு வந்து வாங்கிட்டு போங்க. அதே மாதிரி குடற்புழு நீக்கம் வந்து 3 மாதத்துக்கு ஒரு தடவை கொடுக்கணும்னு சொன்னேன் இல்லையா? இது கொடுக்கறதுனால என்ன பயன் அப்படின்னா, ஆடுகளாகட்டும் குட்டிகளாகட்டும் எல்லாமே வந்து நல்ல ஒரு வளர்ச்சியோடு இருக்கும். அதே மாதிரி லிவர் டானிக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு வீடியோ போட்டிருப்போம். அந்த லிவர் டானிக் வந்து நம்ம ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கொடுக்குறனால ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா செரிமான சக்திக்கும் அது வந்து நல்ல உதவும். நல்ல தீவனம் எடுத்துக்கவும் அந்த லிவர் டானிக் வந்து ரொம்ப நல்லது. அதனால் அந்த லிவர் டானிக் வந்து கொடுங்க. இது எங்கே கிடைக்கும்னா மெடிக்கல் ஷாப்லேயே வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். சப்போஸ் நான் டாக்டர்கிட்ட கேட்டு கொடுக்கலாமா வேணாமான்னு கேட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சாலும் டாக்டர்கிட்ட கேட்டுக்கோங்க, இதை கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு கூட கொடுங்க. ஏதாவது வந்து சீரியஸாக வலிப்பு நோய் இந்த மாதிரி வந்துச்சுன்னா டாக்டரோட ஆலோசனைப்படி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டு நீங்கள் வந்து அதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அதான் ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா நம்மளே வந்து ஏதோ ஒன்று தெரியாதவங்க வேறு ஏதாவது கொடுக்குறத விட டாக்டர்கிட்ட கேட்டு அவங்களோட ஆலோசனைப்படி கொடுக்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால் நீங்கள் எந்த டவுட்னாலும் ஒரு ஆட்டு பண்ணையாளர்கிட்ட கேட்டுக்கோங்க. இல்லாட்டினா டாக்டர்கிட்ட வந்து
என்ன நோய் இருக்குது அப்படி சொல்லிட்டு நீங்கள் கேட்டுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால் இப்போ உங்களுக்கு ஏதாவது டவுட்டு ஆடு சம்மந்தமாக எந்த டவுட்டு இருந்தாலும் எங்கள் நம்பருக்கு வந்து கால் பண்ணி கேளுங்க, இல்லைன்னா மெசேஜ் பண்ணி கேளுங்க. கண்டிப்பாக வந்து ரிப்ளை வந்து கண்டிப்பாக பண்ணுவோம். கொஞ்சம் ஃபோன் வந்து ப்ராப்ளமாக இருக்கனால கொஞ்சம் லேட்டாக ரிப்ளை வரும். அதனால் ரிப்ளை பண்ணலன்னு நினைக்காதீங்க, கண்டிப்பாக ரிப்ளை வரும். ஏன்னா எங்களுக்கு இங்கேயும் வேலை வந்து நிறையா இருக்குது. மழை காலம் இருக்கனால இங்கே வந்து சூரியகாந்தி இதெல்லாம் போட்டிருக்காங்க. அதுக்கெல்லாம் கொஞ்சம் வேலை இருக்குது. அதனால் அதையும் பார்க்கணும், ஆடுகளையும் பார்க்கணுன்ற போது கொஞ்சம் வேலைகள் வந்து அதிகமாக இருக்குது. அதனால தான் ரிப்ளை பண்ணவும் லேட் ஆகுது. இந்த ஆடுகளை வந்து நல்லா பார்த்துக்கோங்க. நல்ல ஆடுகள் தான். மழை காலத்தில் குட்டிகளை வந்து தனி குட்டி தொழுவில் போட்டு அடைக்கிறது நல்லது நைட்டு நேரத்தில். ஏன்னா ஆடுகள் வந்து மழை பெய்யும் போது ஒன்றுக்கு ஒன்று கீழே வந்து ரொம்ப பக்கம் பக்கமாக இருந்தால் பார்த்தீங்களா எப்படி படுத்துருக்கணும். இந்த ஊடால போய் குட்டிகள் வந்து இது பண்ணுச்சுன்னா குட்டிகள் நசுங்கிறது கூட வாய்ப்பு இருக்குது. அதனால் குட்டிகளை வந்து நைட்டு நேரத்தில் தனியாக கொஞ்சம் கொலை கட்டி அதை வந்து குட்டி தொழுவுன்னு இருக்கும் பார்த்தீங்களா, அதில் வந்து தனியாக அடைச்சி வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா அதுதான் சேஃபும் கூட. ஏன்னா ஆடுகள் வந்து ஒன்றுக்கு ஒன்று நைட்டு மிதிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். அதனால் குட்டிகளை வந்து தனி தொழுவில் வந்து அடைக்கிறது நல்லது. எங்கள் குட்டிகளையுமே நைட்டு பார்த்திங்கன்னா ஒரு 8:30 மணி அந்த மாதிரி டைமில் வந்து குட்டி தொழுவில் வந்து அடைச்சி வச்சுருவோம். ஏன்னா குட்டிகளும் இதனால் வந்து நல்ல வளர்ச்சி வரும். தனியாக அந்த அடைச்சி போட்டு அந்த இது கொலை கடிக்கிறதுனால. அதனால் குட்டிகளை வந்து தனியாக நம்ம வந்து மழை நேரமாகட்டும் வெயில் நேரமாகட்டும் நல்லா வந்து கவனிக்கணும். ஏன்னா மழை நேரத்தில் நம்மளுக்கே வந்து செட் ஆக மாட்டேங்குது இல்லையா. அதனால் நம்ம தான் வந்து ஆடுகளை வந்து நம்ம குழந்தைங்களை எப்படி வளர்க்குறோமோ அதே மாதிரி ஆடுகளும் வந்து வளர்க்கணும். ஓகேங்களா. சரிங்க, இன்றைக்கி நான் சொல்ல வந்தது என்னென்னா, ஆடுகள் வந்து விற்பனைக்கு இருக்குது. இந்த 40 ஆடுகள் ஒரு தொழுவில், இந்த தொழுவில் வந்து 40 ஆடுகள் 13 குட்டி இருக்குது. அந்த தொழுவில் வந்து எத்தனை எண்ணிக்கைன்னு தெரியலை. நீங்கள் வந்து ஃபோன் பண்ணி கேட்டால் நாங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்கிறோம். அதே மாதிரி ரேட்டு வந்து நாங்கள் வந்து வேறவங்க இதனால அவங்க என்ன ரேட்டு சொல்கிறாங்களோ அதைத்தான் நாங்கள் சொல்ல முடியும். ஓகேங்களா. ரேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படி சொல்லிட்டு நீங்கள் நினச்சாலும் நீங்கள் கால் பண்ணி கேளுங்க, இல்லைன்னா மெசேஜ் பண்ணுங்கள். ஓகேங்களா. ஒரே தொழுவில் நீங்கள் வந்து இப்போ பெரிய பண்ணையாக ஆரம்பிக்கணும், சின்ன லெவலில் நடத்திட்டுருக்கேன், பெரிய பண்ணையாக அமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிருந்தா, பெரிய தொழுவாக போடணும் அப்படின்னு நாங்கள் நினச்சிருந்தா, இந்த ஆடுகளை வந்து ஒரு நல்ல வாய்ப்பு. அதனால் இந்த ஆடுகளை வாங்கி வளர்த்து பாருங்கள். எங்கள் ஆடுகளுக்கு நாங்கள் என்னென்ன பண்ணுறோமோ அத்தனை இதுவும் இந்த ஆடுகளுக்கு எல்லாமே பண்ணுவாங்க. அரிசி வைக்கிறதா இருக்கட்டும், வேப்பங்குளம் கிடைக்கிறதாகட்டும், தடுப்பூசி, குடற்புழு நீக்கம் வந்து எல்லாமே வந்து கரெக்டாக எல்லாமே கொடுத்துருவாங்க. அதனால் இந்த ஆடுகள் வேணும்னா கண்டிப்பாக கால் பண்ணி கேளுங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் வேணும்னா என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு என்ன வீடியோ போடலான்னு சொல்லிவிட்டு நாளைக்கு பார்க்கலாம், மறக்காமல் பார்க்கலாம்.